ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக இப்போதே தயாராக தொடங்கிவிட்டது. கடந்த வார இறுதியில் 2 நாள் சுற்றுப்பயணமாக பீகாருக்கு சென்றிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் பாஜகவினருக்கு தேர்தல் பணிகள் தொடர்பான முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்து வருகிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 84 தொகுதிகளுடன் சட்டமன்றத்தில் தனிப்பெரும் கட்சியாக திகழ்கிறது பாரதிய ஜனதா. ஆனாலும் 48 தொகுதிகளை பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் மாநில முதல்வராக இருக்கிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு பிற்பகுதியில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெல்ல இப்போதே ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டது பாஜக. மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற தவறிய பாஜக அதற்கு பிறகு ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்களில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெல்வது தேசிய அளவில் பாஜகவின் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்த உதவும். அது மட்டுமில்லாமல் பீகாரில் வெற்றி பெற்று தெம்புடன் 2026இல் தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்க மாநில சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள பாஜக விரும்புகிறது. கடந்த வார இறுதியில் பீகாருக்கு வந்த அமித்ஷா கட்சியின் எம்எல்ஏக்கள் அனைவரையும் வாக்குச்சாவடி மேலாண்மையில் கவனம் செலுத்த உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் சரிவை சந்தித்த பாஜக கூட்டணி அடுத்த சில மாதங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றதற்கு வாக்குச்சாவடி மேலாண்மையே முக்கிய காரணம் என்று கூறியுள்ளார். முந்தைய தேர்தலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கட்சிகள் பெற்ற வாக்கு விகிதத்தை ஆராய்ந்து பாஜக குறைவான வாக்குகளை பெற்ற சாவடிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது, அந்த சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை உரிய அரசு அதிகாரிகளின் மூலம் செயல்படுத்த வைப்பது, இதுபோன்ற பணிகளை உள்ளடக்கியதே வாக்குச்சாவடி மேலாண்மை என்கிறார்கள் மூத்த பாஜக தலைவர்கள். மகாராஷ்டிராவில் வழக்கமாக பாஜகவுக்கு வாக்களிப்பவர்கள் குறைவாக இருந்த வாக்குச்சாவடிகளில் இதுபோன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் 21% வாக்குச்சாவடிகளில் மக்களவைத் தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்றதே சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றிக்கு காரணம் என்று அமித்ஷா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த தேர்தல் வரை மாதத்துக்கு ஒருமுறை பிரதமர் நரேந்திர மோடி பீகாருக்கு வந்து செல்வார் என்று அமித்ஷா கூறியிருப்பதாக தெரியவந்துள்ளது. 2025 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 100 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.